வெல்கம் டு ரெட்லைன் கார் அசசரிஸ் கோயம்புத்தூர். டொயோட்டா இனோவாவுக்கு வந்து ஒரு ஆடியோ ஒன்று செட்டப் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஆல் பைனியர், எல்லாமே பைனியர் தான் கஸ்டமருக்கு வேணும்ட்டாங்க. ஃபுல் அண்ட் 9350 BT அங்கிற 9 inch ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் பைனியரோடது. அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆம்ப்பு, மோனோ ஆம்ப்பு, ஓவல் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு, டபுள் கைல் சப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஹெட்லைட் பவர் பூஸ்ட் பண்ணிக்கிறோம். மேலே ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் எல்இடி போட்டிருக்கோம். எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ரெகுலராக மாட்டுற ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் வந்து இந்த ஃப்ரேம் வந்து நம்ம உட்கார வச்சுருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதனால் அந்த பர்ஃபெக்டாக உட்கார வச்சுருக்கிறோம். பைனியர் சைடு பேக் சைடு வந்து ஹெட் யூனிட் வரனால கொஞ்சம் உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஆனால் பர்ஃபெக்டாக உட்கார வச்சுருக்கிறோம். கழட்டும் போது அது மாதிரி ஈஸியாக கழண்டு வர மாதிரி பர்ஃபெக்டாக உட்கார வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பைனியருடைய ஒரு 2 channel ஆம்ப்பு. இது வந்து ஃப்ரண்ட் காம்பனில் கொடுத்துருக்குறோம். இது வந்து மோனோ ஆம்ப்பு, இது சப்புக்கு கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மோனோ ஆம்போட கண்ட்ரோல், அதாவது நம்ம ஒவ்வொரு சாங்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த மோனோ ஆம்போட கண்ட்ரோல். அது ரியலில் பார்த்திங்கன்னா வால் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். வால் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டத்துலேயே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஸ்பீக்கரும் ஹெவியாக இருக்கும், ஹெட் யூனிட்டு ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து ஹெட் யூனிட்டுக்கு அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் அதிலே கொடுத்தாலே போதுமானது. அதுக்கு ஒரு ஆம்பு தேவையில்லை. ஹெட் யூனிட் பவராக இருக்கும், அதுவே நல்லாயிருக்கும். அதனால் டேட்டாவில் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா 2 ஆம்ப் வந்து சீட்டு கடியில், அதாவது டிரைவர் சீட்டு கடியில் ஒன்று, லெஃப்ட் சைட் சீட்டு கடியில் ஒன்று. ஆடியோவும் அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும், கிளியராக இருக்கும். ஏன்னா பைனியர் தான் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். அதனுடைய சிஸ்டம் நிறைய இருக்குது, ஆல்பைனில் இருக்குது, ஆடிசன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸு ஓகே. ஆனால் கஸ்டமர்ஸோட ரிவ்யூ பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பைனியருடைய ஒரு அஃபெக்ஷன், எனக்கு ஃபேவரட், எனக்கு பைனியர் தான் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பைனியர் எனக்கு போட்டு கொடுக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பைனியர் போட்டிருக்கோம். ஹெட்லைட்டும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஹெல்லா லைட், எக்ஸ்ட்ரா லைட் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வந்தாங்க, அது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம வயரிங்.